வணக்கம். கோவை அருகே உள்ள அவினாசி பாளையத்தில் மூவர் குடும்பத்துடன் படுகொலை. தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் அனைத்து பொறியியல் கல்லூரிகளுக்கும் தலைமை பொறியியல் கல்லூரியாக விளங்கும் அண்ணா யூனிவர்சிட்டி அந்த கேம்பஸில் மிகச்சிறந்த மாணவர்கள் படிக்கும் அந்த நிறுவனத்தில் ஒரு மாணவி கற்பழிப்பு. யாரால்? பல குற்றங்களை செய்த ஒரு பழம் குற்றவாளி, ஹிஸ்டரி பர்சன் ஞானசேகரன் என்பவரால். மீண்டும் கிருஷ்ணகிரியில் ஒரு பள்ளி மாணவி 3 ஆசிரியர்களால் கற்பழிப்பு. அது ஓய்வதற்கு முன் சென்னை மாநகர காவல்துறையில் உள்ள ஓர் உயர் அதிகாரி அதே காவல்துறையில் உள்ள சக பெண் காவலர்களுடன் பாலியல் தொல்லை கொடுத்ததால் வேலை பணி நீக்கம். ஆக இன்று செய்தித்தாள்களை படிப்பதாலும் சரி, செய்திகளை கேட்கும் போதெல்லாம் நெஞ்சம் பதறுகிறது. இந்த நாடு எங்கே போய்கொண்டிருக்கிறது, என்ன நடக்கப் போகிறது என்று அச்சப்பட வேண்டியுள்ளது. இதில் நாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்னவென்றால், இவற்றில் பொதுமக்களாகிய நீங்களும் நானும் எதிர்பார்ப்பது குற்றம் செய்தவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். இத்தகைய குற்றங்கள் இனி இயன்றவரை முடிந்தவரை நடவாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதே. ஆனால் அதற்கு நேர் மாறாக நடப்பது என்னவென்றால், ஒவ்வொன்றையும் அரசியலாக்கி தொலைக்காட்சியில் டிபேட் செய்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் ஒரு ஆழமான சிந்தனைக்காக உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.